இந்த கதை எல்லாருக்குமே தெரியணும். இந்த வீடு தெரியுது இல்லையா? இதில் நாங்கள் ஈஸ்வரி தேவன், வாசுதேவன் அவங்களோட 2 குழந்தைங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த ஃப்ரண்ட் பார்ட் இல்லை. அது ஒரு பாத்வே, காமன் பாத்வேவாக இருந்தது. எங்கள் பெரியப்பா வீடு. அந்த பெரியப்பா வீட்டுக்கு 4 பசங்க. அது பக்கத்தில் இருக்க இடம் இருக்கு இல்லையா? அது எங்கள் வீடு. ஸோ எங்கள் அப்பா வாசுதேவன் அவர் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணார். இப்போ ரிட்டையர்டு. இதுதான் இந்த வீடு தான் வாசுதேவனோட வீடு. ஸோ இது ஃபுல்லாகவே சிவபாதம் எங்கள் தாத்தாவோட இடம். 9 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்துருக்குறது. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த படி தெரியுது இல்லையா? அது ஒரு சித்தப்பா வீடு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அது ஒரு சித்தப்பா வீடு. எங்கள் வீட்டுக்கு சைடு வீடு ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா? அது பெரியப்பா திருவேங்கடம் அவரோட வீடு. அது மாதிரி 9 பேருக்கு இந்த இடத்த டிவைட் பண்ணி கொடுத்தது எங்கள் அப்பா. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பெரியப்பா இவங்க கூடலாம் இருந்ததில்லை. ஏன்னா அவர் அப்பப்போ கான்ஃப்ளிக்ட்டு அவங்க ஒய்ஃப்க்கு எங்கள் தாத்தாக்கெல்லாம் ஆகாதனால ரயில்வே குவார்ட்டர்ஸில் தான் இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா தான் மோஸ்ட்லி செல்லப்பிள்ளை மாதிரி. ஸோ அவர் தான் இந்த வீட்டை டிவைட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த வீடு தான் அது. இந்த வீட்டுக்கு தான் இப்போ சண்டை நடந்துட்டுருக்கு. அப்பா ஏர்ஃபோர்ஸ்னால அங்கங்கே இருந்துட்டு வருவார். ஸோ நாங்கள் இங்கே வந்தப்போவே யாருக்கும் எங்களை பிடிக்கல. ஏன்னு தெரியல, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இந்த சண்டை பார்க்குறீங்க இல்லையா? இது என் அம்மா அப்பா இந்த வீட்டை கேட்டு கட்டலான்னு வந்தப்போ வந்த சண்டைகள். இது ஒரு சித்தியோட பையன். ஸோ இந்த சண்டை நடந்துட்டுருக்கு. அவர் ரெஸ்பெக்ட்லெஸ்ஸாக பேசுவார் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போலீஸ்க்கு போய் ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடு எடுக்கிறதுக்கு சேஃப்டிக்காக தான் போலீஸ் வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்த மக்கள் இந்த வீட்டுக்காக எது வேணாலும் பண்ணணும் போல். அப்பாவோட இடம் அப்பாவுக்கு சேரணும். இதுதான் என்னோட ஆசை. ஸோ நானும் இந்த போராட்டத்தில் இருக்கேன். தாத்தாவே இறங்கி எங்களுக்கு இந்த லேண்டை சேஃபாக இருக்கிற மாதிரி பண்ணி எடுத்தோம். இப்போதைக்கு இந்த இடம் எங்கள் இடம் தான். என் பேரில் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த இடம். என்ன சேஃப்டி இல்லைன்னால நாங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்போது இந்த வீட்டை ஆக்குப்பை பண்ணுவோம். இப்போதைக்கு அவங்க 2 பேரும் வயசானவங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் சேஃப்டி இருக்கணுங்காக தான் சேஃப்டி இருக்கும்போது எல்லாரையும் சேஃப்னு தோணும்போது நாங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிப்போம். ஸோ இதுதான் எங்கள் தாத்தாவோட இடம். அவருக்கு 9 பேர். எங்கள் அப்பா 2வது. அவர் பங்கு போட்ட இடம் அவருக்கு தராமல் ரொம்ப வருஷமாக பிளான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது நான் இறங்கியிருக்கேன் இவங்களுக்காக. இது மாதிரி நிறைய பேர் வயசானவங்க அவங்கவுங்க இடம் விட்டுட்டு போராடிட்டுருக்காங்க. இவங்களுக்குன்னு நான் பேச இறங்கும்போது தான் புரியுது. நிறைய கேஸ். ஒன்று பையன் எடுத்துட்டான் அம்மாவோட இடத்த. அம்மாவே இஷ்டப்பட்டு பொண்ணு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்குன்னு வீடு இல்லை. அது மாதிரி நிறைய வயசானவங்க அவங்களோட சொத்து மற்றவங்க எடுத்துகிட்டு அவங்க இவங்களுக்கெல்லாம் திருப்பி தர மாட்டுறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்காக பெரியவங்களை மரியாதை கூட கொடுக்க மாட்டுறாங்க. பார்த்திங்களா? இதெல்லாம் எப்போ சரியாகும்னு தெரியல. பார்க்கலாம். எனக்கு முதல்ல என் அம்மா அப்பாவுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரணும். அவங்க இடம் அவங்களுக்கு தரணும். அவர் யார் எங்ககிட்ட ஆப்போசிஷன் பார்ட்டி சண்டை போடுறாரோ அவருக்கு அவங்க அப்பாவோட இடம் இருக்குது. இது என் அப்பாவோட இடம், அவருக்கு தான் போகணும். ஸோ 9 பேரில் அவரோட இடம் அவருக்கு இருக்கணும். அவர் அந்த ரோட்டில் டெய்லி உட்காந்து
சைலண்ட்டாக போராடிட்டுருக்காரு. அவரோட மற்ற அண்ணன் தம்பிக்கு சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிக்டாக இருந்தனால அவர் டைமில் அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்தனால அவரோட இது கொஞ்சம் கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அவர் மட்டும் என்ன வித்தியாசமா எல்லாம் அப்புறம் அவங்கவுங்க வயசில் தப்பு பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு வயசுன்னு வந்தோடனே தான் அடங்குறாங்க. ஸோ அது மாதிரி அவரும் அவர் டைமில் பிரச்சனையில் நிறைய இருந்தார். இப்போ அவரோட வயசுக்கு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வீடு அவருக்கு தானே கிடைக்கணும். ஸோ பார்க்கலாம், பாருங்கள் இந்த இடத்துக்காக எவ்வளோ போராடுறாங்கன்னு. ஏதோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் ஏதோ கொஞ்சம் சேஃப்டியாக என் பேரண்ட்ஸை விட்டு வச்சுருக்கேன். ஸோ அவங்களாம் தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு இந்த இடம் கிடச்சிரும். கவர்மெண்ட் வாங்கி தரும், இல்லை பப்ளிக் அவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக வயசானவங்களுக்கு ஜஸ்டிஸ் நடக்கும். கடவுளே வருவாங்க, தாத்தாவே வருவார். பார்க்கலாம். இத்தனை பேர் இருக்காங்களே, மனசாட்சி இருக்கும்ல. அந்த 9 பேருக்கு இடம் இருக்கும்போது ஏன் அப்பா இடம் அங்கே இருக்கணும்? எப்படி கைவிட்டு போகலாம்? யாரும் அவங்கவுங்க ரத்தத்தை ஏமாற்ற மாட்டாங்க. அவங்கவுங்க ரத்தமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடம் அவருக்கு தான். ஸோ ஷுவர் இந்த இடத்து மேலே அவங்க பண்ண போராட்டங்கள், அடி வாங்கினது எல்லாம் ஒரு டைமில் அவங்களுக்கு நியாயத்தை கொடுக்கும். என்ன, அவங்க இருக்கும்போதே இந்த இடம் அவங்க கைக்கு போகணும். அதான் என்னோடய ஆசை. ஸோ ஆல் மை ப்ரேயர்ஸ் ஃபார் தெம். தேங்க்யூ. இங்கே நான் வந்து இங்கே வந்தப்போ நான் 7th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னே நாங்கள் குவாலியரில் இருந்தோம். குவாலியரில் 12 years அப்பா ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணார். அம்மா விஜயா ஹாஸ்பிட்டலில் அங்கே ட்ரைனிங் எடுத்து படித்து, ஏன்னா அப்பா கொஞ்சம் ஊருக்கு செய்கிறவர், மற்றவங்களுக்கு காசு கொடுக்குறவர். ஸோ அம்மாவுக்கு கம்மியாக தான் கொடுப்பாரு, பத்தாது. ஸோ அம்மாவே நர்சிங் கோர்ஸ்லாம் பண்ணி, எங்கள் தாத்தா தான் அம்மாவை நர்சிங்க்கு சேர்த்தாரு. ஸோ அம்மா அவரோட புண்ணியத்தினால நர்சிங் படித்தாங்க, கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது கோயம்புத்தூருக்கு. ஸோ கோயம்புத்தூர் போனோம், அங்கே ஒரு வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் 7th தான் இங்கே வந்தோம். ஸோ இந்த இடத்துல எங்கள் வீட்டு முன்னாடி குப்பையாக இருந்துச்சு. ஊரில் இருந்த எல்லா குப்பையும் எங்கள் வீட்டு முன்னாடி தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு குட்டி டாய்லெட் மாதிரி தான் அது. எல்லோரும் அங்கே தான் வந்து டாய்லெட் இருக்க வைப்பாங்க, குட்டி பாப்பாங்களெல்லாம். நானும் என் தம்பியும் கேந்திர வித்யாலயாவில் படித்தோம். நாங்கள் எப்படி அதை க்ளீன் பண்ணுவோன்னு யோசிப்போம். ஏன்னா நாங்கள் படித்த படிப்பில் இருக்கோம் வீடு சுற்றி க்ளீன் ஆக்கணும்னு. ஸோ ஒரு வாட்டி ஃப்ளட் வந்துச்சு 1982-85 நடுவில். அந்த ஃப்ளட்டில் நாங்கள் மழையில் நின்று அந்த அழுக்கெல்லாம் அந்த தண்ணியோடு அனுப்பிவிட்டோம். அப்போ தான் அந்த இடம் க்ளீன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு டேவே க்ளீன் பண்ணி வித்தின் அ வீக் திருப்பியும் டாய்லெட்லாம் இருக்கிறதுக்கு பசங்க வந்தாங்க. நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொன்னோம், இந்த இடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு மழையில் நனைஞ்சி அந்த ஃப்ளட்டில் நனைஞ்சி நாங்கள் இந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல யாரும் குப்பை கொட்டக்கூடாதுன்னு 7ஆம் கிளாஸில் நான் படிச்சுட்டு இருந்தேன், தம்பி 3rd படிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொன்னோம். அப்போ க்ளீன் ஆன இடம் தான் இது. ஸோ இந்த டைமில் நாங்கள் ஸ்வச்சத்தை நாங்கள் பார்த்தோம் இந்த இடத்த. அப்புறம் 8th நான் பெரிய பொண்ணானேன். பயமாக இருந்துச்சு, சேஃப்டியே இல்லை. ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வந்து என்னை தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்பா காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க, அம்மாவும் காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. அம்மாவுக்கு நைட் டியூட்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு சப்போர்ட்டே இருக்காது. ஏன்னா வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லா ரிலேட்டிவ்ஸும் இந்த வீட்டில் ஒரு ரிலேட்டிவ் இருந்தாங்க. அவர் வந்து 3வது சித்தப்பா. அவர் எப்போவுமே இங்கேயே தான் இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் அவரோட குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருக்காங்க. மற்ற எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க ஒய்ஃபுங்களுக்கெலாம் பிடிக்கல, ஸோ போயிட்டாங்க. நாங்கள் தான் இருந்தோம் அந்த டைமில். இன்னொரு சித்தப்பாவும் இருந்தார், அவரும் கிளம்பிட்டார். ஸோ நாங்கள் தான் இங்கே இருந்தோம்.
இன்னொரு சித்தி அவங்க பையன்தான் இங்கே சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த சித்தி ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட்டோட 6000 ஹஸ்பண்ட் தரலன்னு சொல்லிட்டு கத்தி பிபி ஹையாகி கீழே விழுந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ரீசெண்டாக இறந்தாங்க. அதை தான் அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சண்டை போடுறான். ஸோ அவன் எங்கள் அண்ணன் தான், ஒரு சித்தப்பாவோட பையன். இந்த சண்டைலாம் இப்போ பார்க்கணுன்னு இருக்குது போல். நாங்கள் அப்போ குட்டி பாப்பாவில் எவ்வளவோ கஷ்டப்பட்ட வீடு அது. இப்போ நான் எங்கள் அப்பாக்காக இறங்கியிருக்கேன். ஸோ அந்த சண்டை பார்த்திங்க இல்லையா, அவன் திட்டுறான், சண்டை போடுறான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சும்மா விடலை. அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல், விஜயா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணவங்க. அவங்கள அவன் ரோட்டில் வீடு, சொந்த வீட்டில் எங்களால் நாங்கள் உட்காரல, ஏன்னா சேஃபாக இல்லை. நாங்கள் எதிரில் வீடு எடுத்து வாடகைக்கு விட்டுருக்கேன் அவங்கள. நான் கூட அங்கே இருக்க முடியல, ஏன்னா பீப்புள் தப்பாக பேசுவாங்க. ஏன்னா இன்னொரு வீட்டில் நான் 50 இயர் ஓல்டு தான், ஆனாலும் தப்பாக பேசக்கூடாதுன்னே அவங்க கூட நாங்கள் ஸ்டே பண்ணாமல் என் வீட்டிலேருந்து தான் டெய்லி நான் போயிட்டுருக்கேன். என் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னுக்காக நான் என் ஃபேமிலி கூட தான் இருந்து இந்த போராட்டத்தில் இருக்கேன். ஏன்னா ஒரு இடத்துக்காக எந்த அளவுக்கு மக்கள் போகிறாங்கன்னா, நம்மளோட டீனேஜில் நடந்த விஷயங்கள், டீனேஜில் என்னோடய சேஃப்டிக்காக நாங்கள் இருக்க எல்லாருக்கூடையும் பேசினேன். ஸோ எனக்கு இன்றைக்கி ஃப்ரெண்டாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்க யார்கிட்டலாம் நான் அப்போ பேசணும், அவங்க தான். ஜாஸ்தி பேசினதில் ஹாய் பாய் தான். யார் ரொம்ப படிச்சிருந்தாங்களோ அவங்கக்கிட்ட பேசினேன். ஏன்னா படித்தவங்க டீசெண்டாக நடந்துப்பாங்கன்னு அவங்கக்கிட்ட தான் க்ளோஸாக இருப்பேன், பேசுவேன். ஸோ அது மாதிரி என்னோடய நெய்பர் ஆப்போசிட் ஹவுஸில் இருந்த ஆண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பசங்கக்கிட்ட பேசுவேன். அதுவும் சிக்னல் தான், ஜாஸ்திலாம் பேசினதில்லை. எஸ், அது டீனேஜ், அந்த டைமில் பேசினதுனால அதோடய எஃபெக்ட் இருக்கும். ஸோ நான் போன அப்புறம் என்னை பற்றி என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியாது. பட் அந்த இடத்துக்காக என் பேரை ஸ்பாயில் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு இப்போ தான் புரியுது. எனிவே, நான் ஃபைட் பண்ணுறேன். நான் 50 இயர்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டீசெண்டானவங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க ஃபேமிலி இருக்குது. ஸோ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்லி ஏன் சொந்தக்காரங்க அவங்களுக்கு அந்த இடம் வேணும், என் அப்பாவுக்கு கொடுக்க இஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் உள்ளே வந்தார்னா ரூல்ஸ் பேசுவார். ஸோ ரூல்ஸ் பேசுகிறவரை தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் கடவுள் இருக்கார், அவர் இறங்கி வந்து அவருக்காக பேசுவார். நான் இருக்கேன், நான் நிற்பேன். காசு ஜாஸ்தி செலவாகுது, நானும் செலவு பண்ணுறேன். என்னோடய பியூட்டி, என்னோடய ஐடென்டிட்டின்னு. நான் என்னோடய ஐடென்டிட்டி, என் பியூட்டி பெஜண்ட் காம்படிஷன்லாம் போகிறதுக்கு காரணம். ஸோ இந்த வீடியோவில் தெரியுதா, அந்த சண்டை நடந்ததுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்புக்கு போலீஸ் வந்தது. ஸோ கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் நம்மளை பார்த்துக்கும். என் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு கடவுள் வரும். ஸோ நாங்கள் யாருக்கும் காசு கொடுக்கல, யாரையும் அவுட் ஆஃப் ரூல் இன்வைட் பண்ணல.